வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தக அறிமுகம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த புத்தகம் தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு சிலர் வாசிக்கவும் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நம்ம எப்படி இதை ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பேத்கர் அவர் வாழ்ந்த கால சூழலுக்கு ஏற்ப இதை ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள், எதனால் அவர் பௌத்த மதத்தை தேர்வு செஞ்சார், ஸோ அதுக்கான பின்னணியாக அமைந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் சேர்த்து இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் ஏப்ரல் 14, 1891 பிறந்தார். மராட்டியத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா ராம்ஜி சக்பால் அப்படின்றவர் மிலிட்ரியில் இருந்தவர். சுபேதார் அப்படின்ற ஒரு பொசிஷனில் மிலிட்ரியில் இருந்தவர். குடும்பத்தில் 14வது குழந்தையாக பிறக்கிறார். கடைசி பையன் 14வது குழந்தையாக பிறக்கிறார். சின்ன வயசுலேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸை பள்ளி பருவத்திலிருந்தே சந்திச்சுட்டு வர்றார் அம்பேத்கர். தனியாக உட்கார வைக்கப்படுறது, மகர் அப்படின்ற ஒரு சாதியில் பிறக்கிறார், தலித் சாதியில் பிறக்கிறார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய லைஃப்பில் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கிறார். ஒரு சர்டன் பீரியடில் நல்லா காலேஜுக்கு போகிறார், படிக்கிறார். ஒரு கட்டத்தில் வெளியே போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிது. அப்படி அவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறார். படிச்சுட்டு திரும்பி வரும்போது பரோடா ராஜா தான் அவரை அனுப்புகிறார். இப்போ வெளியே படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறார். போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வரும்போது அவருடைய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்காக வர்றார். அந்த சமயங்களில் நடந்த ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் அவரை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய விசாவுக்காக காத்திருத்தல் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் அவர் சந்தித்த அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருப்பார் அம்பேத்கர். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அம்பேத்கரை இந்து மதத்திலேருந்து புஷ் பண்ணி பௌத்தத்தை நோக்கி திரும்ப வச்சது. அந்த பௌத்தத்தை நோக்கி திரும்பினதும் அவர் எடுத்தாங்க அப்படின்லாம் பண்ணலை. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் கூட பார்த்து அதை பற்றி படிச்சிருக்கிறாரு. அதை பற்றி என்ன ஒரு புரிதல் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவர் கடவுள் மறுப்பு கோட்பாளர், அதாவது கோட்பாடு உள்ளவர். கடவுள் மறுப்பு அப்படின்னா தனியான கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் மதம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கர் நினச்சிருக்கிறாரு. ஏன்னா மதம் தான் ஒரு மனுஷனை நெறிப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இஸ்லாத்தையோ இல்லை கிறிஸ்தவத்தையோ பார்க்கும்போது கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்பவுமே வேரூன்றி இருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவதூதன் அப்படின்ற ஒருத்தர் 2 மதங்கள்லேயும் இருந்திருக்கிறாங்க. விச் இஸ் நம்மளுடைய பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அப்போது அந்த 2 மதத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கூடவே சேர்ந்து அந்த அவர் செலக்ட் பண்ணக்கூடிய மதம் இந்திய மதமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பௌத்தத்தை செலக்ட் பண்ணுறாரு. புத்தர் அதை தொடர்ந்து தான் இந்த புத்தகம் 1956 அவருடைய கடைசி காலகட்டங்களில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. ஸோ அப்போயே கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களோட பௌத்தத்தை தழுவுறார். ஏன்னா ஒரு 8 லட்சம் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு பாப்புலேஷன் கவுண்ட் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் கவுண்டோட இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு தழுவுறாங்க. அப்படின்னும் போது அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கன்வர்ஷன் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அவர் அந்த பௌத்தத்தை செலக்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடவுள் அப்படின்ற ஒரு இருப்பை நிராகரிக்கிற மாதிரியான ஒரு மதத்தை பற்றி தேடிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. பௌத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய இருப்பை நிராகரிக்குது. புத்தர் கடவுளை பற்றி எந்த ஒரு கோட்பாட்டு சார்ந்த ஒரு விளக்கத்தையோ எதுவுமே கொடுக்கல. ஸோ அது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பௌத்தத்தை தழுவுறார். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்ற புத்தகம், இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நிறைய விஷயத்தை நம்ம
காலம் காலமாக வந்து புத்தரை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற நிறைய விஷயத்தை வந்து நிறையா டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எந்த மாதிரி சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ நம்ம பாரம்பரியமாக வந்து என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, புத்தரை பற்றி என்ன ஒரு கதை வந்து நம்மளுக்கு வாய் வழியாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, புத்தர் வந்து அதாவது இந்த 3 விஷயங்களை பார்க்குறார். அதாவது மூப்பு, பிணி, இறப்பு அப்படின்ற 3 விஷயங்களை பார்க்குறார். அந்த 3 விஷயங்களை பார்த்த பிறகு அவருக்கு வந்து ஒரு ஞானத்தை தேடி ஒரு புஷ் கிடைக்குது. ஸோ அதனால் அவர் வந்து துறவு மேற்கொள்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை வந்து காலங்காலமாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் அதை வந்து முற்றிலுமாக மறுக்கிறார். ஸோ அதாவது புத்தரை வந்து ஒரு புரட்சியாளர் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் சட்டகத்தில் தான் வச்சு அவர் வந்து பார்க்குறார். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பழமையான ஒரு கதையை வந்து அவர் நிராகரிக்கிறார். விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கோசல நாட்டுக்கும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர நாட்டுக்கும் வந்து இடையில் இருக்கக்கூடிய ஒரு நதிநீர் பிரச்சனை வருது. அந்த நதிநீர் பிரச்சனையில் வந்து போர் தொடுக்கணும், 2 பேரும் சண்டை போட்டு அந்த நதிநீரை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாட்டுடைய பிரதிநிதிகள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து போர் தொடுக்கிறதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது, 2வது வந்து நாடு கடத்தப்படுறது, 3வது வந்து இவங்க குடும்பத்தை வந்து கொலை செய்கிறது அப்படின்ற ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனை வந்து புத்தர் செலக்ட் பண்ணிக்கிறார். செலக்ட் பண்ணிக்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. நாடு கடத்துறது அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்ன இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க, கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் அவர் செலக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறார். அது எல்லாருக்கும் தெரியும் போதுமே தான் வீட்டை விட்டு வெளியே வர்றார். சண்டை கூடாது, அகிம்சை வழியில் தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும், அன்பு மட்டும்தான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்சுவலாக தான் வந்து புத்தர் வீட்டை விட்டு வெளியே வர்றார். ஸோ பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தருடைய மனைவி கூட அவருடைய சங்கத்தில் இணைகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் நடக்குது. ஸோ அவர் வந்து எங்கேயுமே ஒரு ஃபேமிலியோட கான்டாக்ட்லலாம் இல்லாமல் போயிடல, ஐ மீன் சொல்லாமல் கொள்ளாமலாம் போயிடல. ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய விஷயங்கள் வந்து நிறையா வந்து இந்த புத்தகத்தில் வந்து கட்டுடைச்சிருக்கிறார். அதே மாதிரி மறுபிறப்பு, இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து பௌத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா, மறுபிறப்பு அப்படின்றத வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக தான் வந்து பௌத்தம் வந்து பார்க்குது. இந்த உடம்பு வந்து 4 காம்பனன்ட்ஸ்னால் ஆனது. அதாவது ஆகாயம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் ஏற்றுக்கல, அதாவது உயிர் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஏற்றுக்கல. பஞ்சபூதங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்களில் ஒரு இதை வந்து ஆகாயம் அப்படின்றது எடுத்துக்கல. அதாவது இந்த 4 பூதங்களை வந்து பௌத்தம் அக்செப்ட் பண்ணுது. நீர், நிலம், தீ, காற்று, இந்த 4உடைய கூட்டு இதுதான் வந்து உடல் அப்படின்றத பௌத்தம் நம்புது. ஸோ அந்த மறுபிறவி அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4 பூதங்களும் வந்து திரும்பி அதாவது என்ன சொல்கிறது, அந்த பார்ட்டிகல்ஸாக உடஞ்சி ஆகாயத்தில் கலந்துருது அப்படின்றது தான் பௌத்தத்துடைய கான்செப்ட். அந்த மறுபிறவி அப்படின்றது கூட அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனே வந்து திரும்ப பிறப்பார் அப்படின்றது இல்லை. இப்போது என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வேறு ஒரு உடம்பு இறந்து வருது அப்படின்னா அந்த உடம்போடு சேர்ந்து ஒரு மறுபிறப்பு எடுக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சாக பௌத்தம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்றத விளக்குறார் அம்பேத்கர். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் பௌத்தத்தை சுற்றியும் புத்தரை சுற்றியும் இருக்கக்கூடிய மித்ஸை வந்து நிறையா உடைக்கிறார். ஸோ பௌத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தம்மம் அப்படின்ற இந்த புத்தகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா தம்மம் அப்படின்னு இருக்கும். புத்தரும் அவர் தம்மமும் தான் இல்லையா அதோடைய தலைப்பு. தம்மம் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு வே. ஸோ அந்த வே தான் வந்து முக்திக்கான வழி. தமிழில் நம்ம இந்து இதில் வந்து முக்திக்கான வழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம், பேசிப்போம். ஆனால் அதுதான் அந்த வீடு பேர் அப்படின்ற ஒரு நிலைக்கான ஒரு வழி அப்படின்றது தான் இந்த வே ஆஃப் லிவிங்கை தான் வந்து தம்மா அப்படின்றாங்க. ஸோ இதை குறித்து வந்து நிறைய எலாபரேட்டாக வந்து பேசியிருக்கிறார். புத்தருடைய போதனைகள், புத்தர் சந்தித்த சவால்கள், அவருக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த சூழ்ச்சிகளை பற்றி எல்லாமே நிறையா அந்த புத்தகத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பதிப்பு இது. இப்போ வந்து நிறைய பதிப்பாளர்கள் வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா யார் வெளியிட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா
பெரியார்தாசர் நினைவகம் அவங்களே வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நீலம் பப்ளிகேஷன்ஸ் அவங்க எல்லாமே வெளியிடுறாங்க. இதோட இந்த புத்தகத்தோடைய விலை பார்த்திங்கன்னா ரூ. 460. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது. ஸோ ரொம்பவுமே வாசிக்கிறதுக்கு சிறப்பான ஒரு புத்தகம். அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி அதிகமாக அடிபடக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனாதனம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ சனாதனம் அப்படின்றது இன்றைக்கி இருக்கா, ப்ராக்டிஸிங்கில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த சாதி ஆணவ படுகொலைகள், ஸோ ஒரு சில ஊருக்குள்ளே இன்னுமே நார்த் இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அந்த பொது குளத்தில் தண்ணி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி சனாதனம்னா ஒன்றும் இல்லை, பழைய அந்த ஒரு பழமைவாத கருத்துக்களை இன்றைக்குமே விடாமல் பிடிச்சிக்கிறது. சனாதனம் அப்படின்றதே ஒரு எட்டர்னல் ட்ரூத் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் வரும். ஸோ அந்த சனாதனம் பார்த்திங்க அப்படின்னா அகைன் இந்த வர்ண கோட்பாடுகள், வர்ணாசிரம தர்மத்தை வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வர்ணாசிரமம் அப்படின்னா என்னன்னா அந்த 4 வகையான சாதிய அடுக்குமுறையை தான் வந்து அம்பேத்கர் வந்து வெறுத்திருக்கார். சாதிய அடுக்குமுறையை வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு அற்புதமான டேர்மில் காயின் பண்ணுறார் அம்பேத்கர். காரணம் என்னென்னா வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து மேலே இருக்கான் அப்படின்னும்போது ஸோ எனக்கு இன்னொருத்தன் கீழே இருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் அம்பேத்கர். ஸோ இப்போ மேலே வந்து பிராமணர், அடுத்தது சத்திரியர், அடுத்தது வைஷ்யர், அடுத்தது சூத்திரர் அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கான், எனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்ற ஒரு ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குது அப்படின்றத தான் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார். அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவரை வெளியே எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சியாகத்தான் இந்த மதங்களை பற்றின ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கார். அதில் அவர் இறுதியாக கண்டடைந்தது தான் வந்து புத்த மதம் அப்படின்றது நம்ம இந்த புத்தகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ புத்தர் வந்து சாதாரணமாக அப்படியே இதெல்லாம் பண்ணல. அதாவது என்னென்னா சும்மா மதத்தை மட்டும் போதிச்சுக்கிட்டு சும்மா இது மட்டும் பண்ணிகிட்டு இல்லை, அதுக்கான ப்ராக்டிசஸை வந்து கண்மூடித்தனமாக மட்டும் கொடுத்துக்கிட்டு இல்லை. ஸோ அவருடைய திங்கிங் வந்து ரொம்பவுமே ரெவல்யூஷனரியாக இருக்குது அந்த டைமில். ஸோ இவருடைய இந்த பௌத்தம் வந்த பிறகு இவங்க இந்த சொல்லக்கூடிய இந்த சனாதன இந்து மதத்தில் இன்றைக்கி தான் இந்த 200 வருஷமாக தான் இந்த இந்து மதம் அப்படின்றது. அந்த டைமில் வந்து வேத மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதிக் ரிலீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய சடங்குகள் இருக்குது. அந்த சடங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யாகத்துலேயும் அஸ்வமேத யாகத்தில் குதிரையை வெட்டி போடுவாங்க, கோமேத யாகத்தில் மாட்டை கொள்ளுவாங்க. அந்த மாதிரி கடவுள்களுக்கு ஆகுதி கொடுக்கறது, அதாவது கடவுள்களுக்கு ஒரு சில விலங்குகளை உயிர் பலி கொடுக்கறது அப்படின்றது அன்றைக்கி சாதாரணமாக இருந்துகிட்டு இருந்தது. புத்தருடைய வருகைக்கு பிறகும் மகாவீரருடைய வருகைக்கு பிறகும் தான் அந்த ப்ராக்டிசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. உயிர் பலி அப்படின்றது வந்து ஒரு தப்பான விஷயம், அது வந்து செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ப்ரீச்சிங்காக இருந்தது. ஸோ அதனாலேயுமே இந்த இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு இந்து மதம் வந்து அந்த உயிர் பலி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருமே அந்த சனாதனத்தினுடைய தாக்கம் அது ஏன் அழிக்கப்பட வேண்டும், ஸோ அதனுடைய வேர்கள் வந்து எவ்வளோ ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பேத்கரையும் வாசிக்கணும். அவருடைய சாதி அழித்தொழித்தல் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதையும் வாசிக்கணும். அதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பாரு. அதையும் தாண்டி புத்தரும் அவர் தர்மமும் அப்படின்ற இந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா புத்தரை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் இன்னும் ஒரு தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அம்பேத்கருடைய கொள்கைகள் பற்றியும் ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு புத்தகத்தோடு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.